இதே தான் இங்கேயும் திமுக இருக்கலாம். ஆனால் அந்த முதல் குடும்பம் விட்டு போனால் தான் அது உருப்படும் மக்களுக்கு. இல்லாட்டி அந்த கொள்ளையெல்லாம் வந்துகிட்டே தான் இருக்கும். அந்த ஒரு எஃபிஷியன்சி இருக்காது. எதிர்க்கட்சி இருக்கிறதுக்கு ஓகே, ஆளுங்கட்சிக்கு தகுதியான்றது இந்த இருந்த காலத்தை தெரிஞ்சுக்கலாம். எல்லோரும் இந்த ஓட்டு போட்டாங்க, இன்னும் ஓட்டு போட்டாங்க, இன்னும் கூட்டணி வச்சா போகிறோன்னு பார்க்குறாங்க. அது என்ன ஸ்ட்ராட்டஜி, இங்கே என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி பண்ண போகிறார் அமித்ஷா, அதில் தான் இருக்குது. சின்ன கட்சியெல்லாம் சேர்த்து அதுக்கான பிளான் பண்ணி பண்ணுவோம். இல்லை யாருக்குமே மெஜாரிட்டி இல்லைன்னா அது வேறு மாதிரி டீல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அதை நோக்கி தான் போகும். இப்போ பாருங்க, ஃபாரின் அடிக்கடி போயிட்டு வந்தார் ஸ்டாலின். அது என்ன இருக்கிற பணத்தை காப்பாற்றுறதுக்கா அதெல்லாம் எதுவும் வெள்ளைக்கு இது வரைக்கும் கொடுக்கல. ஆனால் 20,000 பேர்த்துக்கு வேலை கிடைக்க வேண்டியது பெருசாக முதல்ல சொன்னாங்களே, கோடிக்கணக்கில் அந்த வேலை தரும் இந்த வேலை தரும். இப்போ 20,000 பேருக்கு வேலை கிடைக்க வேண்டியது ஒரு கொரியன் நிறுவனம் ஆட்டோமேட்டிக்காக இப்போ சந்திரபாபு நாயுடு ஆந்திராவுக்கு போயாச்சு. 1000 கோடி. ஏன் அந்த வசதி பண்ணி கொடுக்கணும். சும்மா கமிஷன்லாம் கேட்டால் அண்ணாமலை சொன்ன மாதிரியா அங்கே கொடு மறுமண்டு கொடுன்னு எல்லாம் ஓடி போயிடும். அப்போ ஃபாரின் போர்டு எதுக்கு? இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஏவாவேலுன்ற மந்திரி திறமையானவர்கள் முதல்வர் ஸ்டாலின் மதிப்பதால் தான் அதிமுகவுக்கு வந்தவர்களுக்கு திமுகவில் அமைச்சர் பதவின்றாரு. அந்த திறமையாளருக்கு ஸ்டாலின் மதிக்கிறார். இது அண்டர்லைன் பண்ணணும். கொஞ்சம் முன்னாடி இதே செந்தில் பாலாஜியை அந்த இது வாங்கினார் கரூரில். இன்றைக்கி அவர் தியாகியாக போயிட்டார் ஸ்டாலினுக்கு. இப்படி அதை இப்போ இவர் சொல்கிறதுக்கு அதை ஒப்பிட்டு பார்த்தா அதிமுக திமுக தவிர முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி 10 ரூபா பாலாஜி ஆற்று மண் ஆட்டை போடலான்னு சொன்னார் இல்லையா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதிமுக திமுக குடி வந்த அறநிலையத்துறை சேகர் பாபு தெரியும் எப்படி நடக்குது. அந்த தங்கத்தை உருக்கர்லேருந்து கோயில்களை உயிர்ப்பட இருக்க விட மாட்டேன் என்று அவர் ஒரு வரி திறமசாலி. அப்புறம் முத்துசாமி தெருவெங்கும் பள்ளியில் கட்டுவோம் என்று பாடி எம்ஜிஆர். அவர் வீதியெங்கும் டாஸ்மாக் கடையில் அமைப்போங்கிற அவர் பாலாஜி பலி. இன்னொருத்தர் ஆற்று மண் மணல் இதெல்லாம் வேறு வகை. அந்த துறைமுகம்னா ரகுபதினு ஒருத்தர். இப்போ ரகுபதி தான் ஒரு டிஎம்கேல இருந்தவர் தான். அப்புறம் இப்போ அந்த வேலு சொன்னவர் அவர் ஒரு கான்ட்ராக்டராக சாதாரண வந்தவர். ஜெப்ரல் 72 கட்சியில் இருக்கார். ஏடிஎம்கே இருந்தார். 97 டிஎம்கே போனவர். இந்த நபர் இப்போது தெரியும் உங்களுக்கு, திருவண்ணாமலை எல்லாம் என்னென்னு பூரா பாலிடெக்னிக்லேருந்து இப்போது கடைசியாக மருத்துவக் கல்லூரி கூட வந்துருச்சு. ஆரம்ப காலத்தில் கான்ட்ராக்டர். இப்போது அதுதான் ஏன் ஓடுறாங்க எப்படின்னா, இந்த மாதிரி அசாத்திய திறமசாலிகள் தான் இவங்கெல்லாம். அதுதான் அந்த சத்தியசீலரான வேலு உண்மையிலே பாராட்டலாம். சத்திய கீர்த்தி இவங்கெல்லாம் அப்படிங்கிறதுக்கு அவரே திருவாய் வளர்த்துருக்கார்.